சஞ்சு சாம்சன் மற்றும் ஜடேஜாவை இடமாற்றம் செய்ய ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கேரளாவை சேர்ந்த சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வந்த நிலையில் கடந்த ஆண்டு அவருக்கும் தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிட்டுக்கும் இடையில் மனக்கசப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியது. இந்நிலையில் சஞ்சு சாம்சன், ஜடேஜா இருவரும் 18 கோடி மதிப்பு கொண்ட வீரர்களாக உள்ளதால் ஜடேஜாவுடன் ஜுவல் பிராவிஸையும் சேர்த்து ராஜஸ்தான் அணி கேட்பதால் அதனை ஏற்க சிஎஸ்கே தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. தென்னாப்பிரிக்கா வீரர் டி காக் ஒருநாள் தொடரில் அதிக முறை தொடர் நாயகன் விருதை வென்ற தோனியின் சாதனையை சமன் செய்துள்ளார். பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. இதில் பாகிஸ்தான் 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. இந்நிலையில் தொடரை இழந்தாலும் தென்னாப்பிரிக்க வீரர் டி காக் தொடர் நாயகன் விருதை வென்று தோனியின் சாதனையை சமன் செய்தார். ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதர் காயம் காரணமாக 4 மாதங்கள் விளையாட முடியாது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா ஏ மற்றும் தென்னாப்பிரிக்கா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி பெங்களூருவில் நடைபெற்றது. முதல் போட்டிக்கான இந்திய ஏ அணியில் ரஜத் பட்டிதர் இடம்பெற்றிருந்த நிலையில் விளையாடும் போது காயம் ஏற்பட்டது. இதனால் காயம் குணமடைய சுமார் 4 மாதங்களாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 2026 ஐபிஎல் லீக்கிற்கு தயாராகுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒலிம்பிக் கிரிக்கெட்டில் 6 அணிகள் பங்கேற்கும் என ஐசிசி அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 34வது ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ளது. இந்த ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டிகள் அனைத்தும் T20 வடிவில் நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் பேர்கி கிரவுண்ட்ஸ் என்ற இடத்தில் தற்காலிகமாக கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் 128 ஆண்டுக்கு பிறகு ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் இடம்பெறுவதால் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி கால்பந்து லீக்கில் அல் நசார் கிளப்புக்காக 100 கோல்கள் பங்களிப்பு செய்த முதல் வெளிநாட்டு வீரர் என்ற பெருமையை ரொனால்டோ பெற்றுள்ளார். போர்ச்சுகல் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தற்போது அல் நசார் கிளப் அணிக்காக விளையாடி வருகிறார். இந்நிலையில் சவுதி கால்பந்து லீக்கில் அல் நசார் கிளப்புக்காக 100 கோல்கள் பங்களிப்பு செய்த முதல் வெளிநாட்டு வீரர் என்ற புதிய சாதனையை படைத்துள்ளார். இதன் மூலம் கால்பந்து வரலாற்றில் 4 வெவ்வேறு கிளப்புகளுக்காக 100 கோல்களை அடித்த ஒரே வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். கோவாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்றுக்கு பிரக்ஞானந்தா முன்னேறினார். நாக் அவுட் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் 82 நாடுகளில் இருந்து 206 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஒவ்வொரு சுற்றும் 2 ஆட்டங்கள் கொண்டுள்ள நிலையில் 3வது சுற்றில் வெற்றி பெற்று பிரக்ஞானந்தா 4வது சுற்றுக்கு முன்னேறினார். மேலும் அர்ஜுன் எரிகேசி, பிரணவ் வெங்கடேஷ், ஹரிகிருஷ்ணா ஆகிய இந்திய வீரர்களும் 4வது சுற்றுக்கு முன்னேறினர். WTA டென்னிஸ் போட்டியில் சபலெங்கா அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளார். WTA ஃபைனல்ஸ் டென்னிஸ் தொடர் சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் நகரில் நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டி முதல் நிலை வீராங்கனையான சபலெங்கா ரெபகினா மோதினார்கள். இதில் ரெபகினா 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் சபலெங்காவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்றார்.